முக்கிய செய்திகள். தேமுதிகவிற்கு முரசு சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் அதிமுக அரசின் கட்டண உயர்வு கொடுமைகளை தடுத்து நிறுத்த முடியும். புதுக்கோட்டை மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். தமிழகமெங்கும் 4 மடங்கு மின் கட்டணம் வசூலிக்கும் கொடுமை. குறைந்த மின் அழுத்தத்தால் மீட்டர் தாறுமாறாக ஓடும் அவலம். தேர்தலில் பணம் நடமாடுவதை தடுக்க முடியவில்லை. இன்று ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்.ஒய். குரேஷி வருத்தம். கட்டண உயர்வுகளால் ஏழை மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கூடுதல் செலவு வைத்துள்ள அதிமுக அரசிற்கு கடிவாளம் இடுங்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன் வேண்டுகோள். வணக்கம். விரிவான செய்திகள். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை ஒரு வாரத்தில் தீர்க்கப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள புதுக்கோட்டை தொகுதியில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் 15ஆம் தேதி நடைபெற்று அன்றைய தினமே முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகே தேமுதிக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் வேட்பாளர் ஜாகிர் ஹுசேனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த எஸ்.ஒய். குரேஷி ஓய்வு பெறும் முன் அளித்த பேட்டி ஒன்றில் எவ்வளவோ முயன்றும் தேர்தலில் பணபலத்தை தடுக்க முடியவில்லை என்று கூறியதை சுட்டிக்காட்டினார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் நபர்களை தேமுதிக கட்சியினர் பிடித்துக் கொடுத்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய கேப்டன் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் கமிஷன் குரேஷி அவர்கள் சொன்னார்கள், நாங்க எவ்வளவு கட்டுப்பாடா இருந்தோம். யாரு? டெல்லியில இருக்க தேர்தல் கமிஷன். அவர் மாறுறாரு, ரிட்டையர்ட் ஆகிறார். அப்ப அவர் சொல்றார், எவ்வளவோ நாங்கள் கட்டுப்பாடாக இருந்து எப்படியாவது இந்த அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்கற நிறுத்தம் நினைச்சேன், முடியல. யாரு சொல்றா? தேர்தல் ஆணையம் சிலர். அப்படின்னா இவங்க யோகியர்களா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக யோகியர்களா? காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் காசு நிறுத்த முடியலங்கிறாங்க? இந்த காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்குது, தேர்தல் அதிகாரி ஜால்ரா அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? பிரச்சாரத்திற்கு வந்த ஜெயலலிதா ஏற்கனவே அமல்படுத்திய திட்டங்கள் குறித்து மட்டுமே பேசியதாகவும் புதுக்கோட்டை தொகுதிக்கென்று புதிதாக திட்டம் எதையும் அறிவிக்கவில்லை என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். இவங்க சொல்றாங்க, நேத்து நான் சொல்லல, ஜெயலலிதா சொல்றாங்க, 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினேன், 16 கோடி ரூபாய் மேற்கொண்டு கொடுத்திருக்கிறேன். அதற்கு ஒருவேளை இந்த வேட்பாளர் லாயக்கில்லைன்னு நினைச்சிட்டு மாத்திட்டு வேற வேட்பாளரை போட்டா நல்லா சிந்தித்து பாருங்க மக்களே. அவ்வளவு பணம் ஒதுக்கி அந்த வேட்பாளர் எதையுமே புதுக்கோட்டைக்கு சேர்ந்து இனிமே வந்தா எம்எல்ஏ வந்தா உங்களுக்கு செய்யப்படுற, நல்லா சிந்திச்சு பாருங்க. கடந்த ஆண்டு மேட்டூரில் தண்ணீர் திறந்துவிட்டு சாதனை என்று சொல்லிக் கொண்ட ஜெயலலிதா இந்த ஆண்டு ஏன் இதுவரை தண்ணீர் திறக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். மக்கள் வரிப்பணத்தில் இந்தியா முழுவதும் விளம்பரம் செய்த ஜெயலலிதா யாராவது வழக்கு தொடுத்து விடுவார்களோ என்று பயந்து கிடப்பதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். மேட்டூர்ல தண்ணி திறந்துக்கு மாறுதட்டினாங்க. இந்த தடவை மாறுதட்ட வேண்டியதான? மேட்டூர்ல இருந்து தண்ணியை திறந்து விடுங்களேன். இதற்கு கேட்டா இதற்கு பேர் சாதனையா? வேதனை. மக்களை ஏமாற்றி வரும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு மணல் கொள்ளை பற்றி முன்னுக்கு பின் முரணான தகவலை தந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியிடம் தமிழகத்திற்கு 28,000 கோடி ரூபாய் நிதியாக கேட்டு பெற்றுவிட்டு பின்னர் ஜெயலலிதா குறை கூறுவதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். மான்டேக் சிங் அலுவலர்கிட்ட போறாங்க வராங்க, நிதியை தமிழ்நாட்டு நிதியை பத்தி பேசணும். தமிழ்நாட்டு நிதியை குறைச்சு கொடுக்கல. எம்ஜிஆர் காலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போன தடவை இவங்களே சொன்னாங்க 3000 கோடி ரூபாய் அதிகமாக கொடுத்தாங்க, நன்றி. அதுல 300 கோடி ரூபாய் இன்னும் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு. இப்பவும் என்ன சொல்றாங்க? 25,000 கோடி வரியை போட்டிருக்கோம். வரியை போட்டப்போ மீதி உள்ள 3000 கோடி அதிகபட்சம்.
பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தவர்களுக்கு மற்ற கட்சிகளை பற்றி பேச தகுதியில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் சுட்டிக்காட்டினார். நீங்க பெண்ணாகரத்தில் டெபாசிட் ஞாபகம் இல்லையா, மறந்துட்டீங்களா? நீங்க டெபாசிட் இழந்துட்டு அடுத்த கட்சி ஏன் குறை சொல்றீங்க? ஆகையினால அதெல்லாம் நீங்க பேச, நீங்க டெபாசிட் இழந்தவங்க தான். இன்னைக்கு என்னமோ ஓட்டு போட்டு ஜெயிச்சாச்சு. அப்படி நீங்க டெபாசிட் இழக்காதவங்க, உங்க அம்மா எல்லாத்தையும் சாய்ச்சா 2004லயே நீங்க எம்பி தேர்தலுக்காக ஊர் ஊரா போனீங்களே, அப்ப ஒரு எம்பியாவது ஜெயிச்சீங்களா? ஜெயிக்கலையே. புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் பலர் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளது போன்று தொகுதி மக்கள் முரசு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நல்லது நடக்க உதவ வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் வெற்றி பெறுவது உறுதி என்பதை பொதுக்கூட்டத்திற்கு வெள்ளமென திரண்டு வந்த பொதுமக்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் கடும் மின்வெட்டு நிலவுகிறது என்றால் தமிழக மின்வாரிய அதிகாரிகள் அதைவிட ஒரு படி மேல் சென்று குறைந்த மின்னழுத்த மின்சாரத்தை அளித்து அதற்கு 4 மடங்கு கட்டணம் வசூலித்துள்ள அக்கிரமம் தற்போது அரங்கேறியுள்ளது. சென்னையில் கோடை காலத்தை சமாளிப்பது பெருங்கஷ்டம். வெளியில் மட்டும் வெயில் கொடுத்துவதில்லை, வீட்டிற்குள்ளும் வெப்பம் அனலாய் தகிப்பதால் மக்கள் இரவில் தூக்கமும் இல்லாமல் தவிக்கிறார்கள். வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க நடுத்தர மக்களும் வீடுகளில் ஏசி பொருத்தியுள்ளனர். ஆனால் மின் அழுத்த குறைவு காரணமாக மின் விசிறி, ஏசி ஆகியவை சரியாக இயங்குவதில்லை. மின் அழுத்தம் குறைவாக இருந்தாலும் மின் கட்டணம் மட்டும் 4 மடங்கு எகிரி இருப்பது நுகர்வோரை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கூறுகையில், கோடை காலத்தில் ஏசி பயன்படுத்தினாலும் இதுவரை 500 யூனிட்டுகளை தாண்டியதில்லை என்று தெரிவித்த அவர், இந்த முறை 649 யூனிட் காட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார். அதனால் இதுவரை கட்டி வந்த மின் கட்டணத்தை விட 4 மடங்கு அதிகமாக கட்டணம் செலுத்தும் நிலைக்கு தான் மட்டுமல்ல, தன்னை போன்ற பலரும் தள்ளப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தார். இதேபோல் மடிப்பாக்கம், அரும்பாக்கம், அண்ணா நகர், அம்பத்தூர், புரஷவாக்கம், வேளச்சேரி, கிண்டி, சைதாப்பேட்டை, பெரம்பூர் உட்பட சென்னை நகரின் அனைத்து பகுதிகளிலும் மின் அழுத்த குறைவால் மின் பயனீட்டு அளவு அதிகரித்து மின் கட்டணம் பல மடங்கு அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி கடந்த ஏப்ரல் 1 முதல் மின் கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது உருவாகியுள்ள இந்த மறைமுக மின்கட்டண தாக்குதல் பொதுமக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த முறைகேடு காரணமாக ஒரே மாதத்தில் பல கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை ஈட்டியுள்ளதும் தெரியவந்துள்ளது. தேர்தலில் பணம் நடமாடுவதை தடுக்க முடியவில்லை என்று ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக உள்ள குரேஷியின் பதவிக்காலம் இன்று முடிவடைந்துள்ள நிலையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், நாட்டில் நடக்கும் தேர்தலின் போது அரசியல் கட்சிகளின் பணபலத்தை நாம் தடுக்க முடியாது என்றும், வாக்காளர்கள் விழிப்புணர்வு குறைவாக உள்ளதும் அதற்கு ஒரு காரணமாக இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது என்றும் கூறினார். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பாக குழு அமைத்து அதிகாரம் அளிக்க வேண்டும் என அத்வானி கூறியிருப்பது குறித்து பதிலளித்துள்ள குரேஷி, தலைமை தேர்தல் ஆணையர் பதவி உயர்வு மூலம் நியமிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளை விரும்பாத பட்சத்தில் அவர்களை திரும்பப் பெறும் அதிகாரம் என்பது நமது நாட்டை பொறுத்தவரை சாத்தியமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுக அரசு தமிழக மக்களுக்காக சாதனை செய்திருப்பதாக கூறுவது உண்மை என்றால், ஜெயலலிதாவும் மற்ற அமைச்சர்களும் ஏன் புதுக்கோட்டையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலை முன்னிட்டு அங்கு இன்று தேமுதிக சார்பில் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், போட்டி என்று ஒன்று இருந்தால்தான் அதில் வெற்றி என்பது இருக்கும். ஆனால் தேர்தல் களத்தில் போட்டியே இருக்கக்கூடாது என்றும், தாம் மட்டுமே ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்தான் ஜெயலலிதா என்றும் கூறினார். புதுக்கோட்டையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வரும் அதிமுக அமைச்சர்கள் மக்களின் ஓட்டை நம்பி வரவில்லை என்றும், காந்தியார் படம் போட்ட நோட்டுகளை நம்பித்தான் வந்துள்ளனர் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார். அதிமுகவினர் உண்மையிலேயே சாதனை செய்திருந்தால் சென்னையிலேயே இருந்து கொண்டு புதுக்கோட்டை தேர்தலை எதிர்கொண்டு இருப்பார்கள். அப்படி செய்திருந்தால் அதை சாதனை என்று தேமுதிக ஏற்றுக்கொண்டிருக்கும் என அவர் கூறினார். ஆனால் நாடு முழுவதையும் ஆட்சி செய்ய வேண்டிய அதிமுக அமைச்சர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் போல் வீடு வீடாக அமர்ந்து ஓட்டு கேட்க வைத்துள்ளதாகவும், கோட்டையில் இருக்க வேண்டிய அமைச்சர்களை தெரு தெருவாக அலைய விட்டிருப்பதே தேமுதிகவின் முதல் வெற்றி என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். நாடு முழுவதற்கும் ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு அமைச்சர்
ஊராட்சி மன்ற தலைவராக புதுக்கோட்டையிலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மந்திரியும் என்று கருதுகிற பொழுது இதைவிட வெற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வேற என்ன வேண்டும்? கோட்டையிலே கொலுவிட்டிருக்கிற உங்களை இங்கே தெரு தெருவாக அலைய விட்டிருக்கிறோமே, அது போதாதா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு? இதைவிட வேறு என்ன சாதித்து காட்ட வேண்டும்? பால் விலை, பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம் போன்றவற்றை உயர்த்தி ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு கூடுதலாக மாதந்தோறும் 1000 ரூபாய் செலவு வைத்து அவர்களின் வாழ்க்கையில் விளையாடி வரும் அதிமுக அரசிற்கு இந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் மக்கள் கடிவாளம் போட வேண்டும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். இந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த ஓராண்டு காலத்திலே ஒவ்வொரு குடும்பமும் மாதம் கூடுதலாக 1000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய துர்பாகிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டு கொடுத்து விட்டு வாங்கிக் கொண்டு போய்விடுவீர்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த நாட்டிலே இருக்கிற சாதாரண மக்கள் 1000 ரூபாய் கொட்டி அழ வேண்டியிருக்கிறது. இதுதானே இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை. இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். புதுக்கோட்டை இடைத்தேர்தலிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதுதான் முரசு சின்னத்திலே நீங்கள் முத்திரையிடுவதன் மூலம் இந்த ஆட்சிக்கு ஒரு கடிவாளம் போடுங்கள். இந்த ஆட்சிக்கு ஒரு பிரேக் போடுங்கள். இந்த ஆட்சி தரிகட்டு ஓடுகிறது. இன்னும் தொடர்ந்து போகுமானால் தமிழ்நாடு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. ஆகவே இதற்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடுகின்ற வாய்ப்பு இங்கே புதுக்கோட்டையிலே இருக்கிற மக்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி, அதிமுக அரசின் ஓராண்டு கால ஆட்சியில் சாதாரண மக்கள் முதல் அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தரிகெட்டு ஓடும் அதிமுக அரசிற்கு இந்த இடைத்தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட தேமுதிகவின் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த ஓராண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் பஸ் கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, விலைவாசி 3 மடங்கு என்றால் வீட்டு வாடகை நகர்ப்புறங்களிலே 4 மடங்காக உயர்ந்திருக்கிறது. வாழ்க்கை மிகப்பெரிய நெருக்கடியோடும் சுமையோடும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் மாத ஊதியம் பெறக்கூடிய மத்தியதர மக்களுக்கு கடுமையான வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. சட்டமன்றத்தை எப்படி வேண்டுமானாலும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக கொண்டு செல்லலாம் என்று கருதக்கூடிய அதிமுக அரசாங்கத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புதுக்கோட்டையை ஒரு புதுமை மிகுந்த ஒரு கோட்டையாக அன்பு சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி தேடி தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதிமுக அரசு உயர்த்திய கட்டண உயர்வுகள் குறித்து சட்டமன்றத்தில் பேச எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் பாலபாரதி குற்றம் சாட்டினார். நாட்டில் லஞ்ச ஊழல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது பிரதமரின் பொறுப்பாகும் என்று பாஜக தெரிவித்துள்ளது. சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவின் இயக்கத்தினர் பிரதமர் மன்மோகன் சிங்கும் அவரது அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர்கள் 16 பேரும் ஊழல்களை ஆதரித்தும் ஊழலில் ஈடுபட்டு நாட்டை கொள்ளையடிப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். ஹசாராவின் உதவியாளர் கிரண்பேடி பிரதமர் நவீன கால திருதராஷ்டிரர் என்றும் அவரை பொறுத்தவரை குற்றமில்லாத நேர்மையாளராக இருந்த போதிலும் மற்றவர்கள் கூறும் குற்றச்சாட்டை காதில் வாங்கிக் கொள்ளாத செவிடர் போலவும் கண்ணுள்ள குருடரை போலவுமே மக்களுக்கு தெரிகிறார் என்றும் விமர்சித்திருக்கிறார். இதனிடையே அண்ணா ஹசாரேவின் இயக்கத்தினர் பிரதமர் மீதும் மத்திய அரசு மீது கூறி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹசாராவின் கூட்டத்தினரால் நாட்டின் ஜனநாயகத்துக்கே ஆபத்து என்று அவர் தெரிவித்துள்ளார். Many questions they must first answer. I don't think they have the right to ask questions, and I don't think that they are being very helpful and very good to democracy in our country. We all felt that they started off with a good idea of containing corruption and questioning corruption was a good idea. But today they are doing greatest disservice to this good idea by converting it into a personal campaign and a personal ambition. I will quite confidently say that the country will give them a suitable. இதேபோல ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் வயலார் ரவி, அண்ணா ஹசாரேவின் உதவியாளர்கள் கிரண்பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் மீது அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து நிதி பெற்றுள்ளது முதல் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதால் பிரதமரை பற்றி கேள்வி கேட்க அவர்களுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார்.
கிரண்பேடியின் இந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஷா நவாஸ் உசேன் ஹைதராபாத் நகரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமரின் பக்கமிருந்தும் தவறுகள் இழைக்கப்படுவதாகவும், மன்மோகன் சிங் நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்தது முதல் தவறுகள் நடந்துள்ளதால் அவரை திருதராஷ்டிரர் என்று கிரண்பேடி குற்றம் சாட்டியிருக்கலாம் என்றார். எனினும் நாட்டில் லஞ்ச ஊழலற்ற அரசை நடத்த வேண்டிய பொறுப்பு பிரதமர் மன்மோகன் சிங்கிடம்தான் உள்ளது என்று அவர் கூறினார். गलती तो प्रधानमंत्री के स्तर पर भी हुई, धृतराष्ट्र कहना उनको बेल आउट हो जाए। गलती तो कोयला में उनके मंत्री रहते हुई, इसलिए किरण बेदी जी की अपनी परिभाषा है। हम ये मानते हैं कि प्रधानमंत्री जी की जिम्मेदारी है कि देश में भ्रष्टाचार मुक्त शासन हो और प्रधानमंत्री भ्रष्टाचार मुक्त शासन देने में कामयाब नहीं हुए. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் 12வது மாநாடு சங்கத்தின் தலைவர் திருவேங்கடம் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி, ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி வள்ளிநாயகம் உள்ளிட்ட பலர் மாநாட்டில் உரை நிகழ்த்தினார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த செய்தியாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். மூத்த பத்திரிகையாளர்கள் ஆர்.ஏ. டாயல், ஏ.பி. நாராயணன் ஆகியோரின் நீண்டகால செய்தித்துறை பணியை பாராட்டி மாநாட்டில் கேடயம் வழங்கப்பட்டது. பத்திரிகையாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத் தலைவர் திருவேங்கடம் மாநாட்டில் உரை நிகழ்த்தினார். தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நமது பத்திரிகையாளர்கள் பெருமளவில் குவிந்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கின்றது. வேலையில்லாத பத்திரிகையாளர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாங்கி தருவதும், பணி பாதுகாப்பு வழங்குவதும், அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டிய சலுகைகளை பெற்றுத் தருவதுதான் நம்முடைய சங்கத்தினுடைய பிரதான நோக்கம். இன்னும் 4 நாட்களில் தென்மேற்கு பருவமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். பான் மசாலா பொருட்களுக்கு தடை, கேரள அரசு அதிரடி நடவடிக்கை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.